அரசியல் விமர்சகரும் பத்திரிகையாளருமான சவுக்கு சங்கர் திமுக அரசின் நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல்கள் குறித்து அவ்வப்போது வெளியிட்டு வந்தார். சில தலைவர்கள் குறித்தும் ஒளிவு மறைவின்றி கருத்துக்களையும் குற்றச்சாட்டுகளையும் தெரிவித்து வந்தார். இதையடுத்து தமிழக காவல்துறையினர் இவர் மீது வழக்குகள் பதிவு செய்து கடந்த ஓராண்டாக சிறையில் அடைத்து வைத்திருந்தனர். அதுவும் குண்டர் சட்டத்தில் அடைத்து வைக்கப்பட்டார். பிறகு நீதிமன்ற தலையீட்டை அடுத்து நீண்ட முயற்சிக்கு பின் அவர் விடுதலையாகி வந்துள்ளார். இந்நிலையில் சமீபத்தில் குற்றச்சாட்டு ஒன்றை கூறியுள்ளார். தனது சென்னை வீட்டில் துப்புரவு தொழிலாளர்கள் புகுந்து சாக்கடையை கொட்டிவிட்டு சென்றதாக தெரிவித்தார். முதலில் துப்புரவு பணியாளர்கள் போல சில ரவுடிகள் என கூறியிருந்த சவுக்கு சங்கர் தற்போது காவல்துறையினர்தான் துப்புரவு தொழிலாளர்களை வீட்டிற்கு அழைத்து வந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நான் துப்புரவு தொழிலாளிகளுக்கு எதிராக எதையும் பேசவில்லை. துப்புரவு தொழிலாளர்களுக்கு வாங்கித் தர வேண்டிய துப்புரவு வாகனங்கள் விவகாரத்தில் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட சிலர் ஊழல் செய்திருப்பதாக துப்புரவு பணியாளர்கள் நலனிற்காகத்தான் பேசியிருந்தேன். இந்நிலையில் தனது வீட்டின் அனைத்து பகுதிகளிலும் சாக்கடை மலத்தை கொட்டிவிட்டு சென்றிருக்கின்றனர். நான் இருக்கும் இந்த வீட்டில் கடந்த 3 மாதங்களாக குடியிருக்கிறேன். நான் இங்கு அண்மையில் குடிவந்தது காவல்துறை தவிர்த்து வேறு யாருக்கும் தெரியாது. சென்னை மாநகர ஆணையர் அருண் சொன்னதன் பேரில்தான் துப்புரவு தொழிலாளர்களை அழைத்து வந்து என் வீட்டை போலீசே காட்டியுள்ளனர் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சியின் ஊழலையும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாத கையாளாகத்தனத்தையும் குறித்து பேசுபவர்கள் மீது வழக்கு தொடர்வது, நள்ளிரவில் போலீசாரை அனுப்பி மிரட்டுவது, குண்டாஸ் வழக்கில் கைது செய்வதென தொடர்ந்து அராஜக போக்கில் ஈடுபட்டு வருகிறது திமுக அரசு. திமுக அரசு ஊழல் செய்திருக்கிறது என்பதை கூறியதற்காக சவுக்கு சங்கர் மீது நடத்தப்படும் இந்த வன்முறையை கடுமையாக கண்டிக்கிறோம். ஒருவர் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து சுமார் 3 மணி நேரம் கடந்தும் காவல்துறை இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் யாருடைய தூண்டுதலின் பெயரில் இது நடக்கிறது என்பதை உணர முடிகிறது. ஆட்சியாளர்களின் இந்த அராஜக போக்கு தொடர்வது நல்லதல்ல. இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அண்ணாமலை கூறியுள்ளார்.